ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம ஒரு செம்மையான ஹாரர் மூவி தான் பார்க்க போகிறோம். அதனால் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஷின்சானோட ஃபேன்ஸ்னால் இப்போயே வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட்டில் ரெட் ஆட் போட்டு விட்ருங்க. படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன பையனை காமிக்கிறாங்க. அவன் ஒரு ட்ராயிங் வரைஞ்சிட்ருக்கான். அந்த ட்ராயிங்கை அவங்க அம்மா கிட்ட காமிக்கிறான். அந்த ட்ராயிங்கில் பார்த்தா அவனும் அவங்க அம்மாவும் இருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு பின்னாடி ஒரு கருப்பு உருவம் மாதிரி நின்றுட்டுருக்கு. அதை ஏன் இந்த மாதிரி வரைஞ்சிருக்க அப்படின்னு அந்த அம்மா அந்த சின்ன பையன்கிட்ட கேட்கும்போது, எனக்கு எப்போயுமே உங்கள் பின்னாடி ஒரு கருப்பு உருவம் தெரிஞ்சிகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டோடனே அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. அதுக்கடுத்து என்னடா இது இந்த மாதிரி போயிட்டுருக்கா அந்த மாதிரி பார்த்தா ஷின்சான் டிவியில் படம் பார்த்துட்ருக்கான். அந்த படத்தில் தான் இந்த மாதிரி காமிச்சிட்ருக்காங்க. அதுக்கடுத்து ஷின்சான் மிக்ஸி சொல்கிறாங்க, இப்படியே சும்மாவே உட்காந்துருக்காம பாத்ரூமை போய் க்ளீன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஷின்சானும் போகிறேன்னு சொல்லிட்டு போகிறான். அவங்க பின்னாடி அவனை ஃபாலோ பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. ஷின்சானுக்கும் அந்த ஃபாலோ பண்ணுறது ஃபீல் ஆகுது. அங்கே போய் அவன் பாத்ரூமை திறந்து பார்த்தா அங்கே யாரோ மர்ம நபர் மாதிரி யாரோ உட்காந்துருக்காங்க. ஷின்சான் அந்த மிக்ஸி கிட்ட சொன்னால், நீ பாத்ரூமை க்ளீன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லிகிட்ருக்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஷின்சானும் பயந்துக்கிட்டே போகிறான். அங்கே அவனுக்கு பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி மறுபடியும் அவனுக்கு ஃபீல் ஆகுது. அங்கே போய் பார்த்தோன்னா அந்த மர்ம நபர் பாத்ரூமை க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. கரெக்டாக அந்த நேரத்துக்கு மிக்ஸி வந்துடுறாங்க. மிக்ஸி அங்கே அவன் பார்த்து பயந்துடுறாங்க. அதுக்கடுத்து ஷின்சான் கிட்ட சொல்கிறாங்க, இவங்களும் நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷின்சானும் யாருன்னே தெரியாமல் நம்மளோட ஃபேமிலியில் எப்படி ஒருத்தர் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு ஷின்சான் கத்திகிட்ருக்கான். அன்னையாரம் மிக்ஸி அங்கேருந்து போயிடுறாங்க. அந்த மர்ம நபரும் ஷின்சான் கிட்ட நான் அவங்க ஃபேமிலியில் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்கிறேன். ஷின்சானுக்கு மறுபடியும் ஃபீல் ஆகுது, நம்மளுக்கு பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி. அதுக்கடுத்து ஹாரியும் இதை பார்த்து இது பண்ணுவாருன்னு பார்த்தா அவரும் அந்த மர்ம நபர் கூட நல்லா பேச ஆரம்பிச்சிடுறாரு. ஷின்சான் அவர்கிட்ட கேட்குறேன், இவனும் நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் தான் அந்த மாதிரி ஹாரி சொன்னோடனே இதுக்கு ரொம்ப பயமாயிடுது. அதுக்கடுத்து மனுஷங்களுக்கு புரியாதது அனிமல்ஸுக்கு புரியும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஷீரோவே அந்த மர்ம நபர் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுது. ஷின்சான் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதும் அவர்னா நம்மளுக்கு யாருன்னே தெரியாது, இவங்களை எப்படி நம்ம இதில் வச்சுக்கலாம்னு சொன்னோடனே அந்த மர்ம நபர் சாப்பிடாம எழுந்துச்சி போயிடுறாரு. அதுக்கடுத்து ஹாரி மிக்ஸிலாம் ஷின்சான் மேலே கத்திகிட்ருக்காங்க. ஷின்சான் யாரோ வாட்ச் பண்ணுற மாதிரியே அவனுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அவனோட ரூமுக்கு ஓடுறான். நேரமும் அந்த மர்ம நபர் அவன் ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியுது. ஷின்சான் அவங்களோட ஆல்பம் எடுத்து பார்த்துட்ருக்கான். அதில் அந்த மர்ம நபரோட பிக்சர் இருக்குமான்னு பார்த்தா அவர் பின்னாடியே நின்றுட்டுருக்காரு. ஷின்சான் பயந்துட்டு, நீ யார், எனக்கு ஏதோ கெட்டது பண்ண வந்திருக்க அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு அந்த மர்ம நபர் அதோட பவரை யூஸ் பண்ணுது. அடுத்து, நீ என்னோடய அப்பா அம்மாவுக்கு ஏதோ கெடுதல் பண்ண வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஷின்சான் போய் கத்துறான். அதை கேட்டோடனே அந்த மர்ம நபர் இதை நிறுத்திடுது பவரை. அதுக்கு அடுத்து மர்ம நபர் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லுது. இங்கே ஒரு பையன் இருந்தான். அவன் பையனோட அம்மா வேலையிலே பிஸியாக இருந்ததுனால அந்த பையன் கூட யாருமே இல்லை. அதனால அந்த பையன் ரொம்ப சோகமாக இருந்தான். இந்த சொல்லிட்டு இன்னொரு கதை சொல்லிட்டு, இங்கே ஒரு சின்ன பொண்ணு இருந்தால் அந்த சின்ன பொண்ணுக்கு இன்னொரு பாப்பா பிறந்ததுனால இந்த பொண்ணு கூட அட்டாச்மெண்ட்டே காமிக்க மாட்டேங்கிறாங்க. நானும் சின்ன பொண்ணு இருந்தால என் கூட மட்டும் ஏன் அட்டாச்மெண்ட் காமிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்பவே சோகத்தில் இருப்பாள். இந்த மாதிரி நிறையா பசங்க இந்த உலகத்தில் இருக்காங்க. அந்த பசங்களோட சோகத்தெல்லாம் சேர்ந்து தான் நான் உருவாயிருக்கேன். ஆனால் நான் உன்னை பார்த்தது வரைக்கும் உன் கூட யார் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீ சந்தோஷமாக இருந்தபோது தான் நான் உன்னை பார்த்துருக்கேன் அப்படின்னு அந்த மர்ம நபர் சொல்லுவார். இதை கேட்டோடனே ஷின்சான் எமோஷனல் ஆகிடுவான். அடுத்த டைம் நீ வரும்போது நாம் சாக்கு பீஸ் சாப்பிட்டு நான் விளாட்லாம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு அந்த மர்ம நபர் சொல்லுவார். ஏன்னா நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மர்ம நபர் கிளம்பிடுவார் அங்கேருந்து. அங்கே ஷின்சான் அவனோட ரூம்லேருந்து கீழே இறங்கி பார்த்தா எல்லாமே பழையபடி நார்மலாக இருக்கும். மிக்ஸிக்கும் ஹாரிக்கும் அந்த மர்ம நபர் யாருன்னு கூட தெரிஞ்சிருக்காது. அப்படியே மிக்ஸி வரும்போது அங்கே கீழே ஒரு ட்ராயிங் கிடக்கும். அங்கே பார்த்தோன்னா இவங்களோட ஃபேமிலியோட பிக்சர் போட்டோம். பின்னாடி ஒரு மர்ம நபர் நிற்கிற மாதிரி ஒரு பிக்சர் இருக்கும். அதோடு இந்த படத்தை முடிக்கிறாங்க.